ராம்பூர்ங்கிற ஒரு பெரிய காட்டுக்குள்ள எல்லா விதமான விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த எல்லா விலங்குகளும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையா இருந்தது. இதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம காட்டு பக்கத்திலேயே நிறைய காடுகள் இருக்கு. எந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்ம காட்டுக்குள்ள இருக்கோ அது வேற எந்த ஒரு காட்டுலயுமே இல்ல. எனக்கு நம்ம காடை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாந்தியும் சமாதானமும் எங்க கிடைக்கும்? ஏன்னா எல்லா காட்டு ராஜாவும் நம்ம ஷேர் சிங் மாதிரி ஆக முடியுமா? ஆமா, நீ கரெக்டா சொல்ற குரங்கு தம்பி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா காட்டு ராஜாவும் அவ்வளவு மோசமானவங்க. அவங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ, அவங்களுக்கு வேட்டையாட எதுவுமே கிடைக்கலனா அவங்க காட்டுல இருக்க மிருகத்தையே அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுருவாங்க. ஆனா நம்ம காட்டு ராஜா அந்த மாதிரிலாம் எப்பவுமே செஞ்சதே இல்ல. அவரு பசியா இருந்து நம்ம பசியா ஆத்திருக்காரு அவரு. காட்டோட எல்லா விலங்குகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட ராஜாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் தூங்க போயிட்டாங்க. அந்த நேரத்துல ஓடிக்கிட்டே ஒரு நரி வருது. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளையும் ஒண்ணு சேர்த்தி அது என்ன சொல்லுதுன்னா, நண்பர்களா, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நம்ம பக்கத்து காட்டுல திருட்டு போயிருக்கு. நரி அக்கா, ஏப்ரல் மாசம் முடிஞ்சு போச்சு. அதனால எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றத நிறுத்திக்கோ. நம்ம காட்டுல மட்டும் இல்ல, அக்கத்து பக்கத்துல இருக்க காட்டுல கூட என்னைக்குமே திருட்டே போனதில்ல. சரி சரி, நான் சொல்றத ஒத்துக்காதீங்க. நான் என்ன உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குறேனா? நான் என் காதால கேட்டதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இன்னைக்கு நான் என் சகோதரிய பார்க்க பக்கத்து காட்டுக்கு போயிருந்தேன். அவதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அதாவது அவங்க காட்டுல கொஞ்ச நாளாவே திருட்டு போயிட்டு இருக்கான். இந்த செய்தியை கேட்ட உடனே நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் உங்க எல்லாத்தையும் எச்சரிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாம் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்களே. நரி தங்கச்சி, நீ இது வரைக்கும் என்னைக்குமே நல்ல காரியமே பண்ணதில்ல. அதனால நாங்க எப்படி உன்னை நம்புறது? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்கப்பா நீங்களா. சரி சரி, இப்போ தூங்குற டைம் வந்துடுச்சு. இவளோட வேலையே எல்லாரோட தூக்கத்தை கெடுக்கிறது தான். நரி சொன்ன விஷயத்த கேட்டு யாருமே நம்பல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போய் தூங்க போயிட்டாங்க. ஆனா நரி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து அதோட தூக்கமே போயிடுச்சு. அதனால அது இரவு முழுசா தூங்குறது இல்ல, ஆந்தையோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மறுபக்கம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்குங்க. அடுத்த நாள் காலையில குரங்கு அழுதுகிட்டே வருது. அதோட அழற சத்தத்தை கேட்டு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடுறாங்க. அட குரங்கு அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் காலங்காத்தால இப்படி அழறீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா என்ன? நிஜமா சொல்ல போனா நான் ஒரு கனவு கண்டனா என்னன்னு தெரியலமானாக்கா. என் வீட்டுல நிஜமாலுமே திருட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் எவ்வளவோ சேர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா? 4 நாளைக்கு பழம் சாப்பிடறதுக்கு நான் இங்கெங்க ஓடக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப என் பசியை நான் எப்படி தீர்த்துக்கிறது? யார் எனக்கு உதவி பண்ணுவா? என்ன திருட்டா? அதுவும் நம்ம காட்டுலயா? இந்த வேலையை யாருதான் செஞ்சிருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது மானாக்கா. யாரு திருட வந்தானோ அவன் பெரிய சாப்டரு. நான் கையில வச்சிருந்த வாழைப்பழத்தை திருடிட்டா. நான் அந்த பழத்தை நெஞ்சோட கட்டி பிடிச்சு வச்சிருந்தேன். நான் நேத்து நைட்டே சொன்னேன்ல, நம்ம பக்கத்து காட்டுல திருட்டு நடந்திருக்குன்னு. நான் சொல்றத கேட்காதீங்க. உங்க வீட்லயும் திருட்டு நடந்துடுச்சுல்ல? எங்களுக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு நரியே. ஒருவேளை நீ திருடி இருந்தா அதனால நாங்க உன் பேச்ச நம்பணும்ன்றதுக்காக செஞ்சிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க அண்ணா? நான் ஏன் இந்த குரங்கோட வாழைப்பழத்தை திருடணும்? நான் ஒன்னும் வாழைப்பழம் சாப்பிடுறது இல்லையே. அதுக்கும் மேல எங்க வீட்டு பக்கத்துல திராட்சை தோட்டம் இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் மனசு தோணுதோ அப்பெல்லாம் போய் திராட்சையை பறிச்சு சாப்பிடுவேன். இத மறக்காதீங்க. நீங்க ஒண்ணும் என்கிட்ட பழம் கேட்க வர்றதில்ல, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட பழம் கேட்க வர்றதில்ல. என்கிட்ட இப்படி எகத்தாளமா பேசாதீங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் நரி அங்க இருந்து கோபமா போயிடுது. நிம்மதியா படுத்து தூங்குது. ஆனா நரி சொன்ன பேச்ச கேட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்ல. அவங்க எல்லாருமே அந்த நரிய தான் திருடன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால எல்லா விலங்குகளும் நரிய கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. இது வரைக்கும் நம்ம காட்டுல என்னைக்குமே திருட்டு போனதே இல்ல. போனது போயிடுச்சு. இந்த நரி தான் திருடி இருக்கு. நண்பர்களே, நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு யாருமே தூங்காதீங்க. எப்போ அந்த நரி நம்ம வீட்டுல திருட வருதோ அப்ப அத கையுங்களுமா பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவளை ஷேர் சிங்க்கு முன்னால நிறுத்துவோம். அவளுக்கு ஏத்த தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம். இப்ப எல்லா விலங்குகளும் இரவு ஃபுல்லா தூங்காம இருக்காங்க. அவங்க நரிய தவிர வேற யாரு மேலயும் கண்ண வைக்கல. நடு இரவுல நரிய பாத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா விலங்குகளும் தூங்கிடுதுங்க. அடுத்த நாள் காலையில அவங்க கண் முழிக்கும் போது அப்புறம் யானை என்ன பாக்குதுன்னா அதோட வீட்டுலதான் திருட்டாயிருக்கு. அடடா, இல்ல இல்ல,
என் வீட்டுல திருட்டு போக கூடாது. என் வீட்லயே திருட்டு போயிடுச்சு. இந்த திருட்டு யார் பண்ணிட்டு இருக்கா? நிறைய முன்னாலே தான் நின்னுட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் இரவு ஃபுல்லா என்ன பாத்துட்டு இருந்தீங்களா? அதுவும் நான் தான் திருடி இருப்பேன்னு சந்தேகப்பட்டீங்களா? எப்படியும் என்ன நடந்துச்சோ தேங்க்யூ. நீங்க என்ன பாத்துட்டு இருந்ததுனால என் வீட்ல திருட்டாகல, யானை அண்ணன் வீட்ல தான் திருட்டாயிருக்கு. அட கம்முன்னு இருங்க, உள்ளுக்குள்ளேயே சண்டை போடாதீங்க. இதெல்லாம் வேஸ்டான பேச்சு. இது நமக்குள்ள சண்டை போடுற நேரம் இல்ல. இப்ப அந்த புத்திசாலி திருடனை பிடிக்கிறதுக்கான நேரம். அப்புறம் அதை நாம தனியா செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறது? காட்டுல திருட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி நாம தினந்தோறும் நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒருவேளை அந்த புத்திசாலி திருடன் பகல்ல திருடிட்டா? நிறையக்கா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. மானக்காவும் கரெக்டா தான் சொல்றாங்க. இனிமே நம்ம ஷேர்சிங்கிட்ட போயே ஆகணும். அவர்கிட்ட சொல்லணும் நம்ம காட்டுல திருட்டு போயிட்டு இருக்குன்னு. ராஜாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுமா? அதனால நம்மளால அவரோட உடம்பு முடியாம போயிட போகுது. யானா அண்ணா, நீங்க திரும்பவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் உங்க வீட்டுல திருட்டாயிடும். திருடனை பிடிக்கிறதுக்கு யோசிங்க. இப்ப அந்த திருடனை நம்ம ராஜா ஷேர்சிங் தான் பிடிக்க முடியும். நான் நரி சொல்றத ஒத்துக்கிறேன். இவங்க சொல்றது சரிதான். நாம இப்ப உடனே அந்த திருடனை பிடிச்சாகணும். அப்பதான் காட்டுல திருட்டு நிக்கும். இப்ப காட்டோட எல்லா விலங்குகளும் வருத்தத்தோட ராஜா ஷேர்சிங் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் காட்டோட ராஜா ஷேர்சிங் காட்டு விலங்கு கிட்ட சொல்றாரு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. காட்டுல உள்ள எல்லா இடத்துல திருட்டு போயிருக்கு. அப்புறம் நீங்க யாருமே என்கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல. இந்த விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு லேட்டியா? ராஜா அவர்களே, நான் முதல்லயே எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா இவங்க யாருமே என் பேச்ச கொஞ்சம் கூட நம்பல. அதனால யாருமே உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப திருட்டு அதிகரிச்சதுக்கு அப்புறம் இவங்களால ஒன்னும் செய்ய முடியலன்னு உங்ககிட்ட வந்திருக்காங்க. ராஜா ஐயா, நாங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். ஐயா, நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க. சீக்கிரமா அந்த திருடங்களை புடிச்சிருங்க. சரி, இப்போ நான் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு சமயம் கொடுங்க. இப்போ நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் ஆன பிறகு எல்லாரும் என்னை சந்திக்க வாங்க. ஷேர்சிங் சொன்னதை கேட்டு எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த விலங்குகள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட வீட்லயும் திருட்டு நடந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எல்லா விலங்குகளும் திரும்பவும் கவலையோட ராஜா ஷேர்சிங் கிட்ட ஓடி போறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, மகாராஜா, இப்ப யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. நீங்க இப்ப உடனே ஏதாவது செஞ்சாகணும். அதனால உடனுக்குடனே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த திருட ரொம்பவே புத்திசாலி. ஆமா மகாராஜா, வீட காலியா விடுறதுனாக்கா தலைவலிய நானே சுமந்துட்டு போற மாதிரி. நம்ம மிருகம் யோசிச்சே செத்து போயிருவோம். அந்த திருட சீக்கிரத்திலே திருடிட்டும் போயிடுவான். அடா, உங்க எல்லாருக்கும் அப்படி என்னப்பா பிரச்சனை? போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க. நீங்களா உடனே வந்துட்டீங்க. இப்ப சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மகாராஜா. நாங்க எங்க கவலைய உங்ககிட்ட சொல்ல வந்தோம். ஆனா அதுக்குள்ள அந்த திருட எங்க வீட்டுல திருடிட்டு ஓடி போயிட்டான். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்க வீட்டு பொருள் எல்லாம் காப்பாத்த முடியலன்னு அந்த திருடர்களும் பட்ட பகல்ல கொள்ள அடிச்சிட்டு ஓடிட்டாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நான் கூடிய சீக்கிரத்துல அந்த சாப்டர் திருடனை புடிச்சே தீருவேன். ஆனா மகாராஜ், நாங்க இனிமே என்ன பண்றது? இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த காட்டை விட்டு நாங்க எல்லாரும் ஓடியே போயிருவோம். யாருமே இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. நான் நல்லா யோசிச்சுட்டேன் நம்ம என்ன செய்யணும்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க யாரும் தூங்க கூடாது. தூங்குற மாதிரி நடிக்கணும் நீங்க எல்லாரும். அதே மாதிரி நான் என்னோட நண்பர்களோட சேர்ந்து முழு காட்டையும் ரவுண்ட் அடிக்க போறேன். என் கண்ணு முன்னால அந்த சாப்டர் திருட மட்டும் வந்துட்டானாக்கா அவனை அந்த நேரத்துல அவனை புடிச்சிருவேன். நானே பாத்துக்கிறேன் அந்த திருட எப்படி தப்பிக்கிறான்னு. ஷேர்சிங் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் இப்ப அதே மாதிரி செய்யறாங்க. எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டுல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அந்த ஓநாய் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லா விலங்குகளும் தூங்குறத பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே தனக்கு தானே சொல்லுது, இந்த காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் இவ்வளவு முட்டாளா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு பகல்ல தான் இவங்க வீட்டுக்குள்ள பூந்து நான் திருடுனேன். ஆனாலும் இவங்க எல்லாம் முட்டாள் மாதிரியே இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை இவங்களை வச்சு? நான் இங்க திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப நான் இங்க இருந்து திருடிட்டு தான் போக போறேன். இப்ப ஓநாய் திருடுறதுக்காக எல்லாத்துக்கும் முதல்ல குரங்கோட வீட்டுக்குள்ள போகுது. அதோட வீட்ல இருந்து சில பொருட்களை திருடிடுது. அதுக்கப்புறம் மானோட வீட்டுக்கு போகுது. அங்க இருந்தும் சில பொருட்களை திருடிடுது. ரெண்டு வீட்லயும் திருடினதுக்கு அப்புறம் ஓநாய் தனக்கு தானே சொல்லுது, விடிய போகிறது.
இன்னும் ஒரு வீடை மட்டும் நம்ம திருடிட்டா போதும். இந்த முயலோட வீடு இவ்வளவு சின்னதா இருக்கு. இவன் வீட்டுக்குள்ள திருடணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதனாலதான் இவன் கொஞ்ச நாளாவே தப்பிச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு இவன் தப்பிக்க மாட்டான். இன்னைக்கு இவன் வீட்டுல நான் திருடியே தீர்வேன். இத சொன்னதுக்கு அப்புறம் ஓநாய் தன்னோட கைய முயலோட புதருக்குள்ள விடுது. அது தன்னோட கைய முயலோட புதருக்குள்ள விடும்போது முயலும் அதோட நண்பர்களும் அதோட கைய பிடிச்சுக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஷேர் சிங் வந்து அத பிடிச்சிடுது. அப்புறம் அதுகிட்ட சொல்லுது, ஓ, நீதான் அந்த திருடனா? இவ்வளவு நாளா எங்க காட்டுல திருடிட்டு இருந்தவன் நீதானா? நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? உன்னை என்னைக்குமே பிடிக்க முடியாதுன்னா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. திருடன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டி திருவான். அடடா, இல்ல ஷேர் சிங், நான் அந்த திருடன் கிடையாது. நான் வெறும் இன்னைக்குதான் திருடணும்னு வந்தேன். என்னை விட்டு, நான் உன் காட்டு சேர்ந்தவன் தான். என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? என் காட்டுல இருக்க மிருகங்கள் எதுவுமே இன்னைக்குமே திருநதே கிடையாது. அதே மாதிரி எங்க காட்டுல என்னைக்குமே திருட்டே நடந்ததே கிடையாது. நீ வேற காட்டோட மிருகம். நீ எங்க காட்டுல வந்து டெய்லி திருடிட்டு இருக்க. நீங்க இதுக்குள்ள தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். உனக்கு தண்டனை இங்கேயும் கிடைக்கும், அதே மாதிரி உன் காட்டுக்குள்ளயும் உனக்கு தண்டனை கிடைக்கும். நண்பர்களே, இவனை கட்டி போட்டு ஜெயிலுக்குள்ள போடுங்க. ஷேர் சிங் அந்த ஓநாய் திருடனை ஜெயிலுக்குள்ள போட்டுடுது. அப்புறம் அதோட காட்டுல இருந்து அதோட ராஜா சிங்கத்தை கூப்பிடுது. அந்த ஓநாய் திருடனை அதோட கையில பிடிச்சு கொடுத்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஓநாயோட ராஜா சிங்கம் அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குது. பலாப்பழம் திருடன் பல்லு குரங்கு. சுந்தர்வன் வனத்துல பல்லுங்கிற குரங்கு வாழ்ந்தது. அதுக்கு உழைக்கணும்னாலே உடம்பு சரியாம போயிடும். ஆனா பெருசா பேசிட்டு இருக்கும்போது தன்னை மகானா காட்டுவான். ஒரு நாள் ஒரு கிளி பறந்து வந்து ஒரு மரம் மேல உட்காருது. அத பார்த்து பல்லு குரங்கு சொல்லுது, ஏய், நீ எதுக்கு இந்த மரத்து மேல போய் உட்கார்ந்திருக்க? உனக்கு தெரியாதா இந்த மரத்து மேல நான் மட்டும் தான் உட்கார்ந்திருப்பேன்னு? இது என்னோட மரம். இந்த மரத்து மேல உட்கார்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏய், நான் தண்ணியை தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தேன்பா. எனக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பாத்துக்கோ. அப்பதான் எனக்கு இந்த மரம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இந்த மரத்து மேல வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். ஆமா, அதுக்காக இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ இந்த மரத்து மேல உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மரம் என்னோடது. அப்புறம் நான் இந்த ஏரியாவோட ரவுடி. என்னை மன்னிச்சிருங்க பல்லு பாய். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சக்திசாலியான ஆளுன்னு. யாரு சக்திசாலியா இருக்காங்களோ அவங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவங்க பெரிய ஆளுன்னு காட்ட விரும்ப மாட்டாங்க. அப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? நான் சக்திசாலி இல்லன்னா? அதனாலதான் நான் சொல்றத அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீ என் மரத்து மேலேயே உட்காந்துட்டு என்னையும் நீ அவமானப்படுத்துறியா? நீ இந்த காட்டுல வாழ்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன நீ என்ன இந்த காட்டிய வாங்கிட்டியா? நான் ஒரு சோர்ந்து போன ஒரு பறவை. எனக்கு மரம் கிடைச்சது, நான் உட்கார்ந்துட்டேன். அதுக்காக இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இருக்கு? மரத்து மேல யார் வேணாலும் உட்காரலாமே. காட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே இதுல உரிமை இருக்கு. நான் சொல்றதை கேளு. உடனடியா இந்த மரத்தை காலி பண்ணு, இல்லன்னா நடக்கிறதே வேற. சரி குரங்கண்ணா, நான் இப்ப இங்க இருந்து கிளம்பிடுறேன். பல்லு குரங்கோட எச்சரிக்கையை கேட்டு அந்த கிளி கோவமா அங்க இருந்து பறந்து போயிடுது. அது பறந்து போயிட்டு இருக்கும்போது தான் கிட்ட சொல்லுது, இவன் என்ன ரொம்ப ஆட்ட போடுறான். இவன் என்னமோ பெரிய புத்திசாலி நினைப்பு போலக்க இவனுக்கு. கிளி பறந்து போய் தான் வீட்டை நோக்கி போகுது. இப்படியே சில நாள் கடந்து போயிடுது. அப்புறம் ஒரு நாள் காட்டுல எல்லா விலங்குகளும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது. அப்ப யானையோட பார்வை ஒரு பழைய மரத்து மேல போகுது. அத பார்த்து யானை யோசிக்குது, அடா, இது என்ன ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. இந்த மரத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு இலையும் வந்தது இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த பலாப்பழம் எப்படி வந்துச்சுங்க? இந்த விஷயத்தை யானை காட்டு முழுக்க பரப்பிடுது. இதனால அந்த பலாப்பழத்தை பாக்குறதுக்காக காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒன்னா வருது. பரவாயில்லையே, இது உண்மையுமே அதிசயமா தானே இருக்கு. இதுவரைக்கும் இந்த மரத்துல ஒரு இலை கூட வந்ததில்ல. இன்னைக்கு பலாப்பழமே தொங்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்ல. திடீர்னு பார்த்தா பலாப்பழம் இருக்கு. ஆமாப்பா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்ன விஷயம்னாக்கா, இதுல முழு மரத்துலயுமே ஒரே ஒரு பலாப்பழம் தான் வந்திருக்கு. இந்த அதிசயம் எப்படிதான் நடந்தது? ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல பறந்து அந்த கிளி இங்க வருது. எல்லார்கிட்டயும் சொல்லுது, ஏய் நண்பர்களே, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாக்குறீங்களே, இந்த பலாப்பழம் இந்த மரத்துல வந்திருக்கு. இது சாதாரண பலாப்பழம் கிடையாது. இது ஒரு மேஜிக்கல் பலாப்பழம். யாரெல்லாம் இத சாப்பிடுறாங்களோ அவங்க ரொம்ப பெரிய சக்திசாலி ஆயிடுவாங்க. அதுக்குள்ள ரொம்ப அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவன் இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். ஆமாமா, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா? பாருங்க நண்பர்களே, நான் ஒரு பறவை. நான் இந்த காட்டுலயும் இருப்பேன், பக்கத்து காட்டுலயும் பறந்துட்டு தான் இருப்பேன். நான் நேத்து பறந்தபடியே பக்கத்து காட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அங்க ஒரு ரிஷிமுனி கிடைச்சாரு. அவர்தான் எனக்கு இந்த பலாப்பழத்தை பத்தி முழு விவரமா சொன்னாரு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அந்த பலாப்பழம் நம்ம காட்டுக்குள்ளதான் இருக்குன்னு. அதனாலதான் நான் யோசிச்சேன் இந்த விஷயத்த நம்ம எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு. அப்படி உண்மையாலுமே இது மேஜிக்கல் கட்டலா இருந்தாக்கா கண்டிப்பா நான் மட்டும்தான் இதை சாப்பிடுவேன். ஏன்னா நான் இந்த காட்டிலேயே ரொம்ப சக்திசாலியா ஆகணும்னு நினைக்கிறேன். அடா ஏன் அண்ணன், நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப சக்திசாலியா தான் இருக்கீங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா எதுக்கு நீங்க சக்திசாலியா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க இது யாருக்கு தேவைப்படும்னாக்கா யாரு ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதனாலதான் சொல்றேன், இது நான் மட்டும் சாப்பிடுறேன். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு பல்லு குரங்கும் ஓடி வருது. அந்த பல்லு குரங்கு அந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லுது, இது என்ன அல்வா நினைச்சிட்டு இருக்கீங்க சாப்பிடறதுக்கு? இந்த காட்டுக்குள்ள நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பழத்துல எனக்கும் உரிமை இருக்கு. நான் தான் இந்த பலாப்பழத்தை சாப்பிடுவேன். நான் எல்லாத்தோட சக்திசாலியாவும் எல்லாத்தோட பெரிய ஆளாவும் ஆகி நான் தான் இந்த காட்டை ராஜ்யம் பண்ணுவேன். பரவாயில்லையே வல்லண்ண, நீங்க தான் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களே, நீங்க தான் இந்த காட்டோட ராஜான்னு. இப்ப எல்லா விலங்குகளும் அந்த பலாப்பழத்தை பத்தி விவாதிக்க ஆரம்பிக்குதுங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சண்டைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கிளி சொல்லுது, அடா நீங்க 2 பேரும் சண்டை போடுறதோட ஏதாவது ஒரு தீர்வு எடுத்து கண்டுபிடிப்போம். நம்ம சண்டை போடுறனால அந்த பலாப்பழம் யாருக்கும் கிடைக்க போறது இல்ல. ஆமா பச்சைக்கிளி, நீ சொல்றது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. இதை எப்படிதான் டிசிஷன் பண்றது? இந்த பலாப்பழம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காட்டுல ஒரு ராஜாவும் கிடையாது. அதனால நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? யாரு இந்த போட்டியை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலாப்பழம் கிடைக்கும். அவங்க தான் நம்ம காட்டுக்கே ராஜாவா இருப்பாங்க. ஓமோ, இதனால நமக்கு எது லாபமா இருக்கும்? இந்த பலாப்பழத்துல இருக்க எல்லா சக்தியும் நம்ம காட்டு ராஜாக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீ சொன்னது ரொம்ப தான் சரி. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கே இந்த போட்டியை நடத்தி ஆகணும். யார் இந்த போட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலாப்பழம் கிடைக்கும். அவங்க தான் நம்ம காட்டுக்கே ராஜாவா இருப்பாங்க. ஆனா போட்டி என்னவா இருக்கும்? இதுக்கு முடிவும் யாரு சொல்லுவா? இங்க பாருங்க, இந்த போட்டிக்குள்ள தீர்ப்பு நான் சொல்லுவேன் உங்க எல்லாருக்கும். ஏன்னா இந்த காட்டுக்கு எனக்கு ராஜாவாக விருப்பம் இல்ல. ஏன்னா நான் ஒரு சின்ன பறவை, ஒரு நாளைக்கு இங்க ஒரு நாளைக்கு அங்க. அதனால எனக்கு இது வேஸ்ட். இந்த காட்டுல வாழ்றனால நானு என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரு நல்ல மிருகமா ராஜா வரணும்னு. அதுவும் சக்திசாலியாவும் ரொம்ப புத்திசாலியாவும் இருக்கணும். அப்புறம் வரப்போற ராஜா என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணும். அட நண்பா, உன்னோட புத்திசாலித்தனத்தை போட்டியில காட்டு. அப்புறம் சொல்லு பச்சைக்கிளி, பலாப்பழத்தோட போட்டி எப்போ வச்சுக்கலான்னு? அட நண்பா, இந்த போட்டி வைக்கிறதுக்கு பச்சைக்கிளி என்ன சொல்றது? நம்மளுக்கு என்ன பச்சைக்கிளி சொல்ல போதா நம்மளுக்கு இந்த காட்டோட ராஜா யாருன்னு? என் பேச்ச கேளுங்க, இந்த பலாப்பழத்தை என் கையில ஒப்படைச்சிருங்க. அப்புறம் இனி இந்த காட்டோட ராஜான்னு அறிவிச்சிருங்க எல்லார்ட்டையும். பல்லு வாய பொத்திட்டு இங்க ஓடிடு. அதே மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் இங்க பண்ணாத. என்ன முடிவு பண்ணுமோ அந்த முடிவு தான். நாளைக்கு போட்டி கண்டிப்பா நடக்கும். யாரெல்லாம் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காட்டோட ராஜாவா இருப்பாங்க. பல்லு ரொம்பவே பலவீனமான குரங்கு. அது போட்டியில பங்கு பெற விரும்பல. அது எதுவுமே செய்யாம அதுக்கு அந்த மந்திர பலாப்பழம் கிடைச்சிடணும்னு நினைக்குது. அப்புறம் அது அந்த காட்டோட ராஜாவா ஆயிடணும்னு நினைக்குது. பல்லு குரங்கு இத பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த பலாப்பழத்தை எப்படி திருடணுங்கிற ஐடியா வருது. அடா பரவாயில்லையே, இன்னைக்கு ஏன் இந்த ஞாபகம் வரல? சொல்ல போனா கடவுள் இனிய ரொம்ப புத்திசாலி ஆக்கி அனுப்பியிருக்காரு. நான் இந்த காட்டுல உள்ள எல்லா மிருகத்துக்கும் கொஞ்சம் காட்டிட்டேன் யார் இந்த காட்டோட ராஜான்னு சொல்லி. இரவு நேரத்துல எல்லா விலங்குகளும் தூங்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல அந்த பல்லு குரங்கு நேரத்தை பார்த்து அந்த பலாப்பழத்தை மரத்துல இருந்து திருடிடுது. அத வீட்ல பாதுகாப்பா வச்சிடுது. அடுத்த நாள் காலங்காத்தால எல்லா விலங்குகளும் போட்டிக்காக தயாராகுதுங்க. அந்த நேரத்துல பல்லு குரங்கு அங்க வந்து சொல்லுது, கேளுங்க நண்பர்களே, எனக்கு நல்லா தெரியும் இந்த போட்டி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி. ஆனா என்ன பண்றது, திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு. நான் இந்த போட்டியில கலந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன், யார் இந்த காட்டுக்கு புது ராஜாவா வரீங்களோ அவங்க நல்ல சக்திசாலியான மிருகமா இருக்கணும். என்னப்பா பல்லு, நீ கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்லையா? நீ இல்லாம இதுல ஜாலியாவே இருக்காதே. பல்லு சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் அந்த கிளி புரிஞ்சுக்குது இந்த விஷயத்துல ஏதோ கபடம் இருக்குன்னு. கிளி உடனே போய் அந்த பலாப்பழ மரத்தை பாக்குது. அங்க பலாப்பழம் இல்லங்கறத பாக்குது. கிளி உடனே எல்லா விலங்குகளுக்கும் இத பத்தி சொல்லுது. கேளுங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் கூட ஒரு துரோகம் நடந்துடுச்சு. இனிமே போட்டியே நடத்த முடியாது. என்னப்பா சொல்லிட்டு இருக்க பச்சைக்கிளி? போட்டி எதுக்காக நடக்காது? ஏன்னா பலாப்பழத்தை யாரோ திருடிட்டாங்க நண்பர்களே. பலாப்பழத்தோட திருட்டுக்கு அப்புறம் காடு முழுக்க பரபரப்பாயிடுது. எல்லாரோட சந்தேகமும் பல்லு குரங்கு மேல போகுது.
என் உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை. நான் இப்ப உடனே கிளம்புறேன்னா இங்க இருந்து எப்படிப்பா கிளம்புவ நீ? இந்த பலாப்பழத்தை யார் திருநாங்க தெரியல. எப்போ வரைக்கும் பலாப்பழம் கிடைக்கலையோ அது வரைக்கும் இங்க இருந்து யாருமே கிளம்ப முடியாது. இங்க பாருங்க, என் உடம்பு ரொம்ப முடியல. சொல்ல போனா நான் ஒரு சாதாரணமான மிருகம் தான். எனக்கு ராஜாவாக எந்த தகுதியும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், நான் கிளம்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த காட்டுக்கு யார் ராஜான்னு சொல்லி. எல்லா விலங்குகளுக்கும் பல்லு குரங்கு மேலதான் சந்தேகம். பல்லு குரங்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்க கிளம்புறத பார்த்த உடனே எல்லாரோட சந்தேகமும் நிஜமாயிடுச்சு. அந்த நேரத்துல நரி யானையோட காதுல சொல்லுது, ஏன்னா இவனை நம்ம கையும் கழுவுமா பிடிக்கணும்னாக்கா இப்ப இவனை நீங்க அனுப்பிவிடுங்க. அப்பதான் நம்ம இவனை கையும் கழுவுமா அழகா பிடிக்க முடியும். அப்பதான் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிப்பா. பல்லுவை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக யானை சொல்லுது, பல்லு, உனக்கு உடம்புக்கு முடியல, நீ வீட்டுக்கு வேணா போகலாம். ஆனா இங்க இருக்கிறவங்களை யாரையுமே நாங்க வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல. பல்லு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுது. பல்லு குரங்கு அதோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல காட்டு விலங்குகள் எல்லாருமே அத பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பல்லு தன்னோட வீட்டை போய் சேருது. இதுக்கு தான் சொல்றது புத்தி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. பாத்தியா, எல்லாரையும் எவ்வளவு அழகா முட்டாளாக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் பல்லு குரங்கு அந்த பலாப்பழத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த மேஜிக்கல் பலாப்பழத்தை சாப்பிட்டு நான் பெரிய சக்திசாலி ஆயிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்புத சக்தியோட நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். அந்த நேரத்துல எல்லா விலங்குகளும் அங்க உள்ள வந்துடுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப பெரிய புத்திசாலினா? நீ புத்திசாலிலாம் கிடையாது, நீ ரொம்ப பெரிய முட்டாள் பல்லு. நீ என்ன தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க பச்சைக்கிளி? உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, என்னைய அந்த மரத்து மேல இருந்து என்னை விரட்டி விட்டல. நானும் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் உன்னை இன்சல்ட் பண்ணி தீரணும்னு. ஆனா நான் ஒரு சின்ன பச்சைக்கிளி, என்னையால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த பச்சைக்கிளி என்கிட்ட வந்துச்சு. நான் தான் பலாப்பழம் மேஜிக்கல் குள்ள பழம்னு சொல்லி நான் தான் பிளான போட்டேன். ஆமா, அந்த பலாப்பழம் மேஜிக்கல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் சாதாரண பலாப்பழம் தான். நாங்க தான் அத மேஜிக்கல்னு சொல்லி உன்னை முட்டாள் ஆக்கணும். நீ ஒரு சோம்பேறின்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீ உழைச்செல்லாம் சாப்பிட முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ திருடுவேன்னு சொல்லி எங்களுக்கும் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா நாங்க உன்னை கரெக்டான வழி கொண்டு போறதுக்கு நினைச்சோம். அதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான போட்டோம். பல்லு, ஞாபகத்துல வச்சுக்கோ, திருடுறது ரொம்ப பெரிய பாவம். யாரையுமே கேவலப்படுத்துறது அதோட ரொம்ப பெரிய பாவம். பல்லு, நீ திருடி இருக்க. காட்டோட சட்டத்துப்படி திருடுறதுக்கு தண்டனை சாவுதான். ஆனா நாங்க உன்னை கொல்ல போறது கிடையாது. நீ திருந்துறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம் உனக்கு. எல்லாரும் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பல்லு குரங்கு வெக்கத்தால தலை குனிஞ்சு நின்னது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கண்ணை திறந்துட்டீங்க. இனிமேல இருந்து நான் உழைச்சுதான் சாப்பிடுவேன். இனில இருந்து யாரையுமே நான் அவமானமே படுத்த மாட்டேன். பல்லு குரங்க திருத்தி காட்டு விலங்குகள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பல்லுவோட நல்ல விதமா பழகுறாங்க.